ஹாய் எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸ்டடி டைம் படிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம. அப்போ தான் 12th நல்ல மார்க் வாங்க முடியும். வாங்க நம்ம 12th மிட் டேர்ம் கொஷின் பேப்பர் 2 மார்க் பார்க்கலாம். மறக்காமல் நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் எந்த குரூப் எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் அதுக்கேற்ற கொஷின் பேப்பர்ஸை கொண்டு வர முடியும். மிட் டேர்ம் எப்படி எழுதிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. மிட் டேர்ம் கொஷின் பேப்பரில் 11th கொஷின் தான் இது. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.11 இருக்குது. இதை இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? ரொம்ப ஈஸி தான் இந்த கொஷினு. ஆர்த்தோகோனல்னால் என்னென்னு ப்ரூவ் பண்ணணுன்னா ஏ டிரான்ஸ்போர்ட் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் நமக்கு போதும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏ தான் நமக்கு இப்போ கொடுத்துருக்குது. அப்போ ஏ டிரான்ஸ்போர்ட் என்னது? நம்ம என்ன சொல்லியிருக்கேன்? ஏ டிரான்ஸ்போர்ட்னா இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி இதுக்கு சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணோம். அதே மாதிரி தான் காஸ் தீட்டா மைனஸ் சைன்னா என்னது? ப்ளஸ் சைன் தீட்டா. திரும்ப இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ மைனஸ் சைன் தீட்டா. இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஒரே தானே, அப்போ காஸ் தீட்டா. ஏன் நமக்கு தெரியும் என்னது அங்கே இருக்கிறது, அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ ஏ டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும் தானே, அதை பண்ணுங்கள். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஏ எழுதிக்கலாம். கவனமாக எழுதுங்க, என்ன மாதிரி தப்பாக எழுதக்கூடாது, புரிஞ்சுதா? எப்பயுமே ஒன்ஸுக்கு ட்வைஸ் செக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். காஸ் தீட்டா மேட்ரிக்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்? எடுக்கணும் இந்த ரெண்டை வச்சு இப்படி, இதை வச்சு இதையும், இதை வச்சு இதையும், நெக்ஸ்ட் இதை வச்சு இதை வச்சு இதை பண்ணலாமா? காஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. காஸ் இன்ட்டு இங்கே மைனஸ் எதுவும் இல்லை, ஸோ சைன் எழுதிக்கலாம். காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. அப்போ மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. அதுக்கப்புறம் இங்கே என்னது? இதை வச்சு இது, அப்போ சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. அப்போ எப்பயும் போல எழுதிக்கோங்க, சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ இப்போ மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டானாலும் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டாலும் ஒன்று தான். எப்படின்னா 5 இன்ட்டு 2னா என்ன போடுவோம்? 10. அதே 2 இன்ட்டு 5நாலும் 10 தானே போடுவோம். அதே மாதிரி தான், எப்படி வேணால் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே சைன் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்கே ஒரு ஃபார்மில் அப்ளை ஆகும், என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்னது? 1. இது ரெண்டு மைனஸ் பண்ணால் 0, அப்போ 0 0 1. அவ்வளோதான், நமக்கு ஐ கிடச்சிச்சு. அப்போ ஏ டிரான்ஸ்போர்ட் ஈக்குவல் டு ஐனா என்னது? ஆர்த்தோகோனல். அவ்வளோதான், இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏ டிரான்ஸ்போர்ட் ஈக்குவல் டு ஆர்த்தோகோனல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டோமா? அவ்வளோதான், இந்த கொஷின் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? நம்ம பார்க்க போகிறது 12th sum. ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் 1 -2 -1 0 3 -6 -3 1. இதுதான் பார்க்க போகிறோம். நம்ம பேசிக் வீடியோலேயே பார்த்துருப்போம் எப்படி நம்ம ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு. இது ரேங்க் ஆஃப் இது கேட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரோ ஏ கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஃபார்மேட் தான். நம்ம இதை போட்டு சால்வ் பண்ணி சொல்லித்தரேன் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரோ ஆஃப் ஏ, ஃபர்ஸ்ட் நம்ம இதை எண்ணிக்கணும் தானே. என்ன இருக்குது? ரோ வந்து 2 இருக்குது. ரோ வந்து 2 இருக்குது, ஆனால் காலம் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அப்போ என்னது? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் 2, 4. இதில் எது கம்மியாக இருக்கோ அது நம்ம ஹையஸ்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போவோம் தானே. அப்போ ஹை ஆர்டர் வந்து என்னது? 2. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 2 பிரிக்கணும். பார்த்தோம் இல்லையா, இதை இப்படி பிரித்து இது கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இதையும் எடுக்கணும். நெக்ஸ்ட் இதையும் எடுக்கணும். மூணுத்துக்குமே 0 வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 2 போடலாம். அது இல்லை 2 × 2 இதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? 2 தானே, 2 இல்லை அப்படின்னா நம்ம இங்கே இருக்க அந்த ஹையஸ்ட் ஆர்டர் எழுதுவோம். நமக்கு ப்ராப்ளமே இல்லை. 2 நீங்கள் என்னன்னா ஆன்சர் போட்டுருங்க. ஏன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா நான் ஷார்ட்கட் தான் சொல்கிறேன். ஏன்னா
2 into 2க்கு வந்து 2 தான் போடுவோம். 2 into 2 மேட்ரிக்ஸ்க்கு 2 into 2 மேட்ரிக்ஸ்க்கு ரோ ஏ வந்து 2 தான் போடுவோம். இங்கே நமக்கு 2 தான் ஹை ஆர்டர் கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு ப்ராப்ளம் இல்லை, இது ஈஸியாக முடிஞ்சிடும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2 எடுக்கணும், நெக்ஸ்ட் இந்த 2 எடுக்கணும், நெக்ஸ்ட்டு இந்த 2 எடுக்கணும். 3மே 0 வரணும். நம்ம ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கலாம்? இந்த 2 எடுத்துக்கலாமா? அப்போ 1 3 -2 -6 எடுத்தால் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? minus into minus, minus into plus 1, minus 6, 3 into 2, 6, minus இருக்குது. இங்கே ஏற்கனவே கொஷினில் ஒரு மைனஸ் இருக்கும் ஃபார்முலாவில். அப்போ ப்ளஸ் 6, அப்போ 0. ஃபர்ஸ்ட் இது 0 கிடச்சிச்சு. அப்போ நம்ம செகண்ட் இதுக்கு போகலாம். செகண்ட் இது -2 -6, மேலே பாருங்கள் -1 -3. அப்போ இதுவும் பார்க்கணும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 வரும். ஆனால் இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் = 0. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 2 என்னது? -1 -3 0 1. அப்போ 1 into 1 என்னது? -1. 0 into 0 கிடைக்கும். -1 + 0 1 தான். அப்போ -1 not equal to 0. அப்போ நான் என்ன எழுதணும்? நமக்கு இங்கே கிடச்சிருக்கதான் எழுதணும். அப்போ ரோ A = 2. இதுதான் நம்ம செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் வந்து 13 சம். இது க்ரியேட்டிவ் கொஷின். நமக்கு வந்து புக்கில் தியரம்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாமா? கேட்டுக்கோங்க. என்னென்னா ஏ இன்வர்ஸ் வச்சு ஏ கேட்டாங்கன்னா ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் = ஏ. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ இன்வர்ஸை இன்வர்ஸ் பண்ணால் நமக்கு ஏ கிடச்சிடும். எப்படி பார்த்தீங்கன்னா ஏ டிரான்ஸ்போர்ட் த ஹோல் டிரான்ஸ்போர்ட் என்ன சொல்லுவோம்? ஏன்னு சொல்லுவோமா? அதே மாதிரி தான் ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் என்னது? ஏ. அப்போ ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா என்ன? 1/mod of A adjoint A. இதை நம்ம ஹோல் இன்வர்ஸ் பண்ண போகிறோம். அப்போ ஹோல் இன்வர்ஸ் போட்டோன்னா இங்கேயும் இன்வர்ஸ். அப்போ ஏ இன்வர்ஸ், அப்போ ஏ இன்வர்ஸ். அவ்வளோதான். ஏ இன்வர்ஸ் என்னது? அதை நம்ம பண்ண ஆரம்பிக்கலாமா? ஏ இன்வர்ஸ் mod of A இன்வர்ஸ் எப்படி? 1 4s are 4 -6. 4 -6 = -2. தென் adjoint A இன்வர்ஸ் பண்ணும். adjoint A இன்வர்ஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள், சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ 4 -2 -3 1. அவ்வளோதான். இதை நம்ம போய் அப்ளை பண்ணலாமா? அப்போ என்ன கிடைக்கும்? 1/-2 4 -2 -3 1. அவ்வளோதான். இதுதான் ஏ. இன்னொன்று மைனஸ் வந்து இங்கே மாட்லஸ் இருக்குது. அப்போ மாட்லஸ்குள்ளே மைனஸ் வராதுன்னு நினச்சிங்கன்னா தப்பு. மாட்லஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எப்பயுமே ஏ மாட்லஸ் ஆஃப் ஏலையும் மைனஸ் வந்தால் உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும்? 1/2 × -4 + 2 + 3 -1. இதுதான் ஏ. நமக்கு ஏ கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 14 சம். √4 + 3i. நமக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா வந்து √x + y = ± இது என்னது? z modulus + x/2 + I modulus of y/y √mod of -x/2. இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் போட்டுருங்க. அவ்வளோதான். modulus of y/y. இது வந்து செகண்ட் லெசனில் இருக்குது. செகண்ட் லெசனுக்கு நம்ம இன்னும் வீடியோ போடல. கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பேசிக்ஸான வீடியோ பார்க்கலாம். நமக்கு இதை சால்வ் பண்ண பார்க்கலாமா? 4 + 3i. இதை என்ன பண்ணோம் அப்படின்னா 4ன்றது எக்ஸ், 4ஐ எக்ஸாக வச்சுக்கணும். அப்போ x = 4. தென் 3iன்றது என்னது? y = 3. இதை நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இதெல்லாம் அப்ளை பண்ணலாமா? z கண்டுபிடிக்கிறதுக்கான மாடுலஸ் ஆஃப் z கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா √x² + y². z அந்த மாடுலஸ் ஆஃப் z கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது நோட் பண்ணிக்கோங்க. அப்போ √4² + 3². அப்போ என்ன வரும்? √16 + 9. அப்போ என்னது? 16 + 9 25. தென் ஆன்சர் 5. அப்போ மாடுலஸ் ஆஃப் z என்னது? 5 வந்துச்சா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அவ்வளோதான். நமக்கு மாடுலஸ் ஆஃப் z தெரியும், x தெரியும், y தெரியும். அப்ளை பண்ணிடலாமா? அப்போ √x என்னது? 4 + இங்கே என்ன பண்ணுங்க அப்படின்னா 3iன்னு மொத்தமாக எழுதுங்க.
ஓகேவா? இங்கேக்குள்ளே வந்து மொத்தமாக எழுதிடுங்க 3i இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இசட் பார் என்னது 5 ப்ளஸ் 4/2 ப்ளஸ் ஐ. நம்ம வந்து ஃபார்முலா பார்த்து அப்படியே நம்ம காப்பி பண்ணிகிட்டு இருக்கோம். வால்யூம் 1 மேக்ஸ் 12th மேக்ஸில் ஃபுல்லாகவே எப்படி தான் இருக்கும்னா ஃபார்முலா அண்ட் அதை அப்ளை பண்ணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும் வால்யூம் 1ஏவும். பை மாடுலஸ் ஆஃப் ஒய் என்னது 3/3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 - 4/2. 5 - 4/2வா? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 + 4 9/2 ப்ளஸ் ஐ 3/3 1 ஆயிரும். ஸோ 1. அப்போ இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 - 4/2 என்னது 1/2. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாமா? அப்போ நம்ம இந்த ஸ்கொயர் ரூட்டை பிரித்து எடுக்கணுமா? அப்போ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 9/√2 ப்ளஸ் ஐ. ஒன்று வந்து நம்ம 1ஆல் ஐ இன்ட் பண்ணாலும் அதே தானே. அப்போ ரூட் ஆஃப் 1/√2. அப்போ என்ன கிடைக்கும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/√2 ப்ளஸ் ஐ 1/√2. அவ்வளோதான் ஆன்சர். இவ்வளோதான் ஆன்சர். சிம்பிளாக நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. பார்க்கலாமா? 15th one, construct a cubic equation with roots 1, 2 and 3. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸைஸ் 3.1ல் கொஷின் நம்பர் 2ல் ஃபர்ஸ்ட் ஒன். இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம். என்ன ஃபார்முலானா x³ மைனஸ் சிக்மா ஆல்ஃபா x² ப்ளஸ் சிக்மா ஆல்ஃபா பீட்டா எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. இது எப்படின்னா x³ மைனஸ் சிக்மா ஆல்ஃபா x² ப்ளஸ் சிக்மா ஆல்ஃபா பீட்டா எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. இந்த சிக்மா ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இந்த கொடுத்துருக்காங்களே 1, 2, 3 தான் ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ 3 ரூட்ஸ் கொடுத்துருக்கனால ஆல்ஃபா பீட்டா காமா எடுத்துருக்கோம். இல்லை அப்படின்னா அதுக்கும் ஃபார்முலா இருக்குது, அது நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்த்துருவோமா? சிக்மா ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. சிக்மா ஆல்ஃபா பீட்டாவை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. ஒன்றுமே இல்லை, இது இருக்கா? ஃபஸ்ட் இந்த ரெடி வச்சு ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா, அவ்வளோதான். ஆல்ஃபா பீட்டா காமானா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா, அவ்வளோதான். ஸோ சிக்மா ஆல்ஃபா, சிக்மானாலே சம் ஆஃப்னா என்னது? இது எல்லாத்தையும் சம் பண்ணணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. சிக்மா ஆல்ஃபா பீட்டானா 2 சம் பண்ணணும். அப்போ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா, இப்படி தான் நம்ம சம் பண்ணணும். இதுக்கான இது பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே இருக்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா என்னது? ஆல்ஃபா = 1, பீட்டா = 2, காமா = 3. ஸோ சிக்மா ஆல்ஃபா = என்னது? 1 + 2 + 3 என்னது? 6. நெக்ஸ்ட் சிக்மா ஆல்ஃபா பீட்டா = 1 × 2 2 ப்ளஸ் இங்கே என்னது 2 × 3 2 × 3 6 ப்ளஸ் 3 × 1 3 = 3 ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 11. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா 3த்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 1 × 2 2 × 3 1 × 2 2 2 × 3 6. ஸோ 6. இப்போ இது இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணலாமா? அப்போ ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? x³. ஸோ x³ மைனஸ் என்ன இருக்குது? சிக்மா ஆல்ஃபா. சிக்மா ஆல்ஃபா நமக்கு என்னது? 6. அப்போ 6x² ப்ளஸ் சிக்மா ஆல்ஃபா பீட்டா நமக்கு என்னது கிடச்சிருக்கு? 11. அப்போ என்னது? 11x. நெக்ஸ்ட்டு -6 = 0. அவ்வளோதான். இதுதான் இந்த ஈக்குவேஷன். இவ்வளோ தான். 2 மார்க் சம்ஸ்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும், அது வெறும் கான்செப்ட் பேஸ்டாக மட்டும்தான் இருக்கும், அவ்வளோதான். பாருங்கள், x³ மைனஸ் சிக்மா ஆல்ஃபாக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 6. அப்போ x² ப்ளஸ் சிக்மா ஆல்ஃபா பீட்டாக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 11. அப்போ 11x. அப்போ ஆல்ஃபா பீட்டா என்னது? 6. இங்கே -6னா -6. அவ்வளோதான். இந்த சம் அவ்வளோதான்.
எல்லா 2 மார்க்குமே குட்டியாக தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. புரிஞ்சுக்கிட்டு ஒன்ஸ் போட்டு பாருங்கள், அவ்வளோதான். அடுத்து நீங்கள் ரிவைஸ் பண்ணவே தேவையில்லை என்ன கேட்டால். பார்க்க போகிறது கம்பல்சரி சம் 16th சம். இது வந்து செகண்ட் லெசனில் 2.7ல் தேர்டில் ஃபர்ஸ்ட்டு தான் இருக்குது. 2.7ல் தேர்டில் ஃபர்ஸ்ட்டு தான் இருக்குது. ரொம்பவும் ஈஸி தான். இதை நம்ம வந்து ஒரு 2 or 3 ஸ்டெப்ஸ்லேயே முடிச்சிடலாம். பார்க்கலாமா? நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து ஒரு காமன் மாடுலஸாக எடுத்துக்கலாம். ஸோ டேக் போத் சைட் மாடுலஸ். போத் சைட் மாடுலஸ் எடுத்துக்கலாம். மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? x1 + iy1, x2 + iy2, x3 + iy3, and so on, xn + iyn modulus of is equal to a + ib modulus. இப்போ நம்ம வந்து இதை தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி மாடுலஸாக எடுத்துக்கலாம். x1 + iy1 modulus of x2 + iy2 modulus of x3 + iy3 and so on, modulus of xn + iyn modulus equal to a + ib. நம்ம வந்து மாடுலஸ் ஆஃப் z என்ன பார்த்துருப்போம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² + y² பார்த்துருப்போமா? அதே மாதிரி தான். ஐயை மட்டும் எடுத்துகிட்டு போட்டுருங்க அப்படியே. ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1² + y1² இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2² + y2², அப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x3² + y3² and so on, xn² + yn². Square root also is equal to square root of a² + b². இப்போ நம்ம இதில் அதுக்கும் காமனாக ஒரு ரூட்டை எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 + y1² போட்டுக்கோங்க, x2² + y2², x3² + y3², then xn² + yn² is equal to square root of a² + b². இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன இருக்கும்? x1² + y1² இன்ட்டு x2² + y2², x3² + y3² and so on, xn² + yn² is equal to a² + b². அவ்வளோதான். ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவங்க கேட்டது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இதை வச்சு இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ப்ரூவ் தட் சம்மில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே கிவன் எழுதி நீங்கள் ஆன்சர் மட்டும் எழுதிங்கன்னா 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்டேட், ஷோ தட்டு, ப்ரூவ் தட் அப்படின்னு எந்த சம் கேட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலையா? பரவாயில்ல, அட்டன் பண்ணுங்கள். தெரிஞ்ச கொஷின் இருந்தால் விட்டுருங்க. எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு இப்போ நான் ஏதாவது கொஷின் அட்டன் பண்ணியுமே அப்படின்னா ஸ்டேட் தட்டு, ப்ரூவ் தட்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இந்த ஆன்சர் எடுத்து எழுதுனீங்கன்னா 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ மறக்காமல் இதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள், விட்டுட்டு வராதிங்க. தினமும் காலைல கொஞ்சமாக சீக்கிரமாக இருந்துக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ். டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ரொம்பவும் தேங்க்ஸ். பை பாய்.